ஹாய் காய்ஸ், நம்ம தமிழ் மாரி ஆயிடுச்சு. நட்டு ஷிப்புடன்ல எபிசோட் 14 தான் பார்க்க போகிறோம். வாங்க நேரம் அப்படி போயிடலாம். ஏய், நீ இன்னும் மறையலையா? நான் உண்மையை ஒத்துக்கிட்டே ஆகணும். இது ஒண்ணும் அவ்வளவு சுலபம் கிடையாது. இந்த பசங்க நான் நினைச்சதை விட திறமைசாலிகள். காயோட ஸ்டூடெண்ட் ஆச்சு. ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, மத்தவங்க தொந்தரவே இல்லாம நம்ம தனியா சண்டை போடலாம். உதவி பண்ண ஆசையா தான் இருக்கு. நான் இப்ப தலையிட்டு அது வேற பிரச்சனையா உருவாக்கும். பொறுமையா காத்திருக்கிறது தான் ஒரே வழி. கொஞ்சம் பொறுமையா இருந்துட்டு ஏய், இது ஒரு சக்தி வாய்ந்த பிளேட். பேரு ஷார்ட் ஸ்கேல். இதை என்னால மட்டும்தான் கட்டுப்படுத்த முடியும். அது எப்பவோ தெரியும். எனக்கு பழக்கமே இல்லாத ஆயுதத்தை நான் எடுத்துக்கணும். என்னோட ஆயுதங்களை பயன்படுத்துறது தான் எனக்கு நல்லது. ஆயுதத்தை வெளியே எடுக்க போறாரா? அவரோட சக்கரவர்த்தி யூஸ் பண்ண போறாரு. அப்ப இந்த எதிரி கண்டிப்பா ரியல் ப்ரூஸ்லி. அப்பா ஓப்போடி. உன்னோட வித்தைகள் எல்லாம் நல்லாதான் இருக்கு. இந்த போட்டி கண்டிப்பா சுவாரஸ்யமா இருக்க போகுது. பேச்சை குறைச்சிட்டு நாம ரெண்டு பேரும் சண்டை போட்டா சரியா இருக்கும். அது சைடா மாட்டிக்கிட்டடா. ஆனால் லாக் பண்ணல. ரைட் போடணும். ஷேடோ க்ளோன்ஸா? இந்த வித்தெல்லாம் அவன் வயசுக்கு முன்னாடியே பண்ணிட்டான்டா. மியூசிக்கே ஹாரரா இருக்கு. என்ன பண்ணுவானே தெரியல இவன். கெஜஸ் போட்டு விளையாடுனுக்கிறான். நீ சின்ன பையன்றதுனால நார்மலாக போட்டுக்கிறான். என்ன கக்காசி போட்ட மாதிரி போட்டால் அவ்வளோதான். பேய் மாதிரி தான் இருக்குது. நான் தான் அவன் கண்ணை பார்க்கவே இல்லையே. அது பார்க்கவே இல்லை. அப்புறம் எப்படி மாட்டினான்? நான் எப்படி இதுல மாட்டிக்கிட்டேன்? என் கண்களால மட்டும்தான் கெஜெட்ஸுவை உருவாக்க முடியும்னு நினைச்சியா? ஒரே ஒரு விரல் மட்டும் போதும். அதை வச்சு என்ன வேணாலும் பண்ணுங்க. ஓ, இப்படி மார்க் பண்ணாரு அதுவா? அந்த விரலை பார்க்க வச்சான். நீ என் கூட வர்றதுதான் உனக்கு நல்லது. அப்படி காட்டுறப்ப விரலை பார்த்துட்டான். நாருட்டோ, இப்பதான் எனக்கு புரியுது. நீ ஒன்னும் கவலைப்படாத நாருட்டோ. மாங்கேக்யூ ஷேரிங்கான நான் யூஸ் பண்ண போறது இல்லை. இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும்னா, என்னோட இந்த நிலைமையில நான் அதை பயன்படுத்த முடியாது.
எதுவா இருந்தாலும் கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்றியா? அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம். இப்ப நான் செய்ய வேண்டியதெல்லாம் உன்னை நிம்மதியா தூங்க வைக்கணும், அவ்வளவுதான். அடச்சே, எவ்வளவு தூங்க வச்சு ஜாக்கிரதையா இருந்தோம். இவன் கென்ஜுட்சுல நான் மாட்டிப்பேன்னு எதிர்பார்க்கவே இல்ல. அவன் உடம்புல எங்கேயுமே பார்க்க கூடாது போல இருக்கு. கென்ஜுட்சுவா? அப்படின்னா நீங்க எனக்கு கென்ஜுட்சு கத்து கொடுக்க போறீங்களா பெருசு? கென்ஜெட்சுல இருந்து எப்படி நீ வெளியில சொல்ல வரணும்னு கொடுத்துருக்காரு. ஆ? வெளிய வரணுமா? நீங்க என்ன சொல்றீங்க? நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளு. கென்ஜெட்சுல இருந்து மாட்டிக்கிட்டா அதுல வெளியில வரதுக்கு ஒரு வழி இருக்கு. போதும் நிறுத்துங்க. மாட்டிக்கிட்டா எப்படி வெளியில வரணும்ன்றது உனக்கு நல்லா பெருசு, நான் சொல்றத கேளுங்க. இல்ல, நான் சொல்றத கேளு. எனக்கு நீ கென்ஜுட்சு கேளுடா. எப்படி செய்யணும்னு கத்து கொடுங்க. நான் மாட்டிக்கிட்டா என்ன பண்ணணும்னு எனக்கு இப்ப தேவையில்ல. அட அட பாவி, பாவி. கத்துக்கலையா அப்போ? என்னாச்சு? எதுக்காக பெருமூச்செல்லாம் விடுறீங்க? நான் இப்ப என்ன கேட்டேன்? இத பாரு நருட்டோ. கென்ஜெட்சு எதிரிகளோட 5 உணர்வுகளை பாதிக்கும். கென்ஜெட்சுவை பயன்படுத்தி எதிரிகளோட சக்கராவை நம்ம கட்டுப்படுத்த முடியும். இது ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு வகையான நிஞ்செட்சு. நீங்க சொல்ற எதுவும் எனக்கு புரியல. ஓ, உன் அறிவு கெட்டது அவ்வளவுதான். இங்க யாருமே கென்ஜெட்சுவோட கத்துக்க சொல்லி கேட்கவே இல்ல. தயவு செஞ்சு அதை யோசிக்கிறத நிறுத்த. கென்ஜெட்சுவை பயன்படுத்த கென்ஜெட்சு ஷினோபியா இருக்கணும். அது உன்னால முடியவே முடியாது. அதுல இருந்து வெளியே வரத்துக்கு கத்துக்கடா. உண்மைதானா? அப்ப அதை விடுங்க. அதை பத்தி பேச என்ன ஆக போகுது? நமக்கு தெரிஞ்சதே பண்ணுவோம். ட்ரைனிங் ஆரம்பிக்கலாமா? அதுக்கெல்லாம் இன்னும் நிறைய நேரம் இருக்கு. இப்பவே ட்ரைனிங் ஆரம்பிச்சா என்ன? கென்ஜெட்சுவை பயன்படுத்துற எதிரிகளும் இருக்காங்க. உதாரணத்துக்கு இட்டாச்சி, உச்சிஹா. அதுவும் சரிதான். நான் மறந்தே போயிட்டேன். ககாஷி சென்சையாலேயே அந்த இட்டாச்சி உச்சி ஏன்னா அவசரமா மரமாட்டிக்கு ஏறிக்குது. சரியா சொன்ன. கென்ஜெட்சுவை நீ கத்துக்கணும்னா முதல்ல அதை நீ கத்துக்கணும். சரி, கத்து கொடுங்க. அப்பா. பா, இவன்கிட்ட போராடி ஒண்ணு கத்து கொடுக்க வேண்டியதாக. ஒருவேளை நீ கென்ஜெட்சுல மாட்டிக்கிட்டன்னா உன் மூளைக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கிற சக்கரா எனர்ஜி அவங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கும். ஒருவேளை நீ அதுல மாட்டிக்கும் போது உனக்குள்ள ஏற்படுற அந்த சக்கரா எனர்ஜியை நீ தான் கட்டுப்படுத்த முயற்சி பண்ணணும். ஆனா அது எப்படி பண்ணணும்னு எனக்கு தெரியாதே. ரொம்ப கஷ்டமா இருக்குமோ? இது வரைக்கும் எடுத்த பயிற்சி உனக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். உன்னுடைய முழு சக்கரா எனர்ஜி இப்போ உன்னோட பாதத்துல தான் இருக்கு. அதனால எந்த பிரச்சனையும் இல்லாம நீ தண்ணி மேல நடக்க முடியுது. ஆட ஆமால, நீங்க சொல்றதும் சரிதான். இப்போ உன்னோட சக்கரா எனர்ஜி நீ தடுத்து நிறுத்தி ஆகணும். முயற்சி பண்ணி பாரு. சரி, சக்கர எனர்ஜியை தடுத்து நிறுத்துறதுக்கு முயற்சி பண்ணணும். நான் பாத்துக்கிறேன். தண்ணிக்குள்ள வந்துருவியா? இது செஞ்சதுக்கு அப்புறமா ஒரு பவர்ஃபுல் ஷாட்டை பயன்படுத்தி சக்கரா எனர்ஜியை தடுக்கணும். ஆல்ரைட், இப்ப பாருங்க. அவன மாதிரியே. கென்ஜெட்சுல இருந்து ஈஸியா தப்பிக்கலாம். சுறா மாதிரியே பண்றான். வேலைக்கு ஆகுமா? பெருசு வேற லெவலு. அசர மாட்டானே. ஐயால அந்த வால் தான். அப்பா ஸ்டாப் பண்ணிட்டாரு, நல்ல வேலை. எருமை எருமை என்ன போது நிக்க வச்சுக்கிறேன். அவன் எது புடிங்கிட்டா போகுது. குளோனு. ஐயோ காய் வேற லெவல் பண்றீங்க நீங்க. திரும்பி கூட பார்க்கல, அசால்ட்டா பண்ணிட்டாரு. கச்சப்பா அப்படி. எவ்வளவு நேரம் தாக்கு பிடிக்க முடியும்னு தெரியல.
ஐயோ டென்டன் சுயநலவை இழந்துகிட்டு இருக்கான். அவனால முடியல. என்னடா வாட்டர் ஷார்க் பாம் ஜுட்சு. இது வேறயா? அடேங்கப்பா, இவனுக்குள்ள இவ்வளவு பவரா? ஒரு நிமிஷம் இரு. நீ யாருன்னு எனக்கு தெரியும். ஒரு வழியா நான் யாருங்கிறத கண்டுபிடிச்சிட்டியா? ஆனா ரொம்ப தாமதமாயிடுச்சு. அடிச்சிட்டான். அடடா, டாய் சென்சை. சென்சை, இப்படி முடங்க கூடாது. நம்ம சென்சை யாராலையும் அவ்வளவு சுலபமா தோற்கடிக்க முடியாது. அடிச்சிட்டானே. கண்டிப்பா இதுக்கு முன்னாடி இவனை நான் எங்கேயோ சந்திச்சிருக்கேன். உன் கூட இருக்கிற பழைய கணக்கு தீக்க இதெல்லாம் எனக்கு பத்தாது. நீ இன்னும் நிறைய அனுபவிக்கணும். ஒருவேளை அது ஞாபகம் வந்தா ஒரு கோவம் ஆயிடுவான்னு நினைக்கிறேன். ஏன்னா கக்காஷி மேல கை வச்சா ஒரு கோவம் வரும்ல. இதுதான் ஃபர்ஸ்ட் மீல். செகண்ட் மீல். இது தேர்ட் மீல். என்ன சொல்ல மீனா? அது ஏதோ பேர் சொல்றான். வெளியே வரவிடாம பண்றான். அதுக்கு ஒரு சின்ன கீரை கூட விடல. அடுத்து ஃபோர்த் மீல். என்னடி? கடைசியா ஃபிஃப்த் மீல். ஏய், பூச்சி. அப்பா பட் அது பொண்ணு ஆகாது இல்ல அடிச்சா கூட. திரும்ப வளருது. அடடடடடடா. என்னோட ஷாக் இப்போ பசியில இருக்கு. உன் உடம்புல ஒரு பாகம் விடாம எலும்புகள் முதற்கொண்டு எல்லாத்தையும் கடிச்சிடும். டென்டன்! இது நடந்துக்கல. அவனை காப்பாத்தி ஆகணும். நேரம் ரொம்ப குறைவா இருக்கு. இவனுக்கு ஒரு முடிவு கட்டியே தீரணும். எனக்கு வேற வழியே இல்ல. தண்ணிக்குள்ள என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்? The 8 inner gates. First gate. கேட் ஓபன் பண்றாரு. Release. Second gate. Gate of rest. ஐயோ நரம்பெல்லாம் புடைக்குது. Third gate. Gate of life. Fourth gate. இன்னும் ஓபன் பண்ணி போயினுங்கிறாரு. இங்க என்ன நடக்குது? அதுக்குள்ள எப்படி இவனுக்கு இவ்வளவு சக்கர எனர்ஜி கிடைச்சிருக்கு? Fifth gate. Gate of closing. Open. கேட் ஓபன் பண்ணிட்டாரு. என்ன? ஓபன் பண்ணதுக்கே காலி. வா. இது தண்ணிக்குள்ள இருந்து இவ்வளவு சக்கர எனர்ஜி வருவதை என்னால நம்பவே முடியல. வா நீயை விட பல மடங்கு இருக்கு. தயவு செஞ்சு அந்த மூளை மட்டும் பயன்படுத்தாத. சிக்ஸ்த் ஓபன் பண்ணிட்டாரு. ஜஸ்ட் கேட் ஓபன் பண்ணதுக்கே இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு? இது என்னன்னே புரியல எனக்கு. அவர் நிக்கிற இடத்துல தண்ணியே இல்லை.
பார்க்க முடியுது. கண்டுபிடிச்சிட்டேன். வீக்னஸ் ஏதோ கண்டுபிடிச்சிட்டான். நிஜி எதா பண்றான். நான் தான் நினைச்சேன் இவன் என்ன பண்ணலாம்னு. 64 pounds. உடச்சிட்டான். எப்படிடா? அவன் கண்ணில் பார்க்க முடியும் இல்லையா? அசைய முடியாம இருந்தாங்கல்ல. வா சூப்பர். உனக்கு ஒன்றும் வரலையே. நான் நல்லா இருக்கேன். என்னை காப்பாத்துனதுக்கு தேங்க்ஸ் நேஜி. ஒரு வழியா தப்பிச்சிட்டோம். இந்த ஸ்டாண்ட்ஸை ஏற்கனவே பார்த்துருக்கேன். வெளியே வந்துட்டானா? இவன் நல்லா வளர்ந்துருக்கான். ட்ரைனிங் பெருசு. கத்த வேண்டியதா இருக்கு. இந்த எபிசோட்ல யாரை பாராட்டுறதுன்னு தெரியலையே, எல்லாருமே மாஸ் பண்றாங்க. காய் வேற லெவல் பண்ணிட்டாருங்க. அவர் வந்து இவ்வளவு நேரம் என்ன சொல்றது, சும்மா அவர் எந்த பவருமே யூஸ் பண்ணாம அடிச்சிட்டு இருந்தது. அந்த கேட் ஓப்பன் பண்ணதான் நான் அடிக்கல, ஒண்ணுமே பண்ணல, ஜஸ்ட் ஓப்பன் பண்ண அந்த பவருக்கே எல்லாம் காலி. வேற லெவலில் இருந்துச்சு. இங்கே நிஜியும் பார்த்தீங்கன்னா நான் யோசிச்சுட்டே இருந்தேன், அவனுக்கு அந்த இது இருக்குல்ல, இது வச்சு அவன் பண்ணியிருக்கலாமேன்னு யோசிச்சுட்டே இருந்தால் அதே மாதிரி கரெக்டாக பண்ணிட்டான். அவன் நேரம் வீக்னஸ் எங்கே இருக்குன்னு தேடிட்டு இருந்திருக்கான், கரெக்டாக அவனும் பண்ணிட்டான். ஆனால் அங்கே அசைவே முடியாதுனால சொல்லியிருந்தாங்க. அந்த மாட்டிக்கிட்டதுனால என்னால் எதுவுமே பண்ண முடியலன்னு இருந்தாங்க. எப்படி நிஜி அதை பண்ணான்றது எனக்கே ஷாக் ஆயிடுச்சு. அது சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏதோ ஒரு பாயிண்ட் பார்த்தான் அவன் கை கீழே இந்த இடத்துல பாயிண்ட் பார்த்துட்டு இதோ கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னா. ஸோ ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த வீக்னஸ் பார்த்து கரெக்டாக அடித்தான். வேறு லெவலில் இருந்துச்சு. எனக்கு நருட்டோ வந்து என்ன சொல்கிறது, இதில் மாட்டிக்கிட்டா என்னடா பண்ண போகிறேன்னு அப்புறம் தான் ஞாபகம் வருது. நம்ம பெருசு ட்ரைனிங் கொடுத்துருக்குது. ஏன்னா வந்து இட்டாச்சி வரப்போ அசால்ட்டாக ஹேண்டில் பண்ணார் பெருசுலாம். ஸோ அவர்கிட்ட ட்ரைனிங் எடுத்திருக்காருன்னா ஃபஸ்ட்டு அந்த விஷயத்தை தான், அதாவது இப்போ ஊரை விட்டு கிளம்பு போட்டில் கிளம்புற டைமுக்கே ஃபஸ்ட்டு அதான் ட்ரைனிங் கொடுத்துருக்காரு. நீ முதல்ல இதை கற்றுக்கோடா அப்படின்ட்டு வண்டியில் கொட்டியாவது கற்று கொடுத்துருப்பாரு. ஏன்னா ஃபஸ்ட்டு உனக்கு எதிரியாக அவனாக தான் இருப்பான். இதில் மாட்டினா கஷ்டம், அதனால அதை கற்றுக்க முடியும். ஏன்னா நீ அந்த கிளான் இல்லை, உனக்கிட்ட அந்த ஷேரிங்கனும் இல்லை. ஸோ தப்பிக்கிறதுக்கு கற்றுக்கோன்னு கற்று கொடுத்துருக்காரு. அவன் வேற அனுப்பிச்சதை பார்த்துட்டு நான் வேற கற்றுக்காம வந்துட்டான் போல இருக்கு. இங்கே வந்து ஐயோ அப்படியே பெருசு சொன்னாரு எனக்கு அப்படியே ஃபீல் பண்ணுவான்னு நினச்சேன் நான். நல்ல வேலை அந்த பைபிளில் கேட்டிருக்குது. நானும் அப்படியே நினச்சேன், பெருசு சொன்னதை கேட்டிருக்கலாமே மாட்டிக்கணும்னு நினச்சி பொலமான்னு நினச்சேன். பட் கற்றுட்டு இருக்கான். அதான் பெருசு அதட்டிக்கு உதட்டிப்பா, அவனுக்கு எது முக்கியம் அப்படின்றது அவருக்கு நல்லாவே தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு அதான் கற்று கொடுத்துருக்காரு. சமங்க அவர் ட்ரைனிங் எடுத்தது எல்லாமே வீண் போகலன்ற மாதிரி தான் எல்லாத்துக்கும் ப்ரிப்பேர் பண்ணி ரெடியாக வச்சுருந்துருக்காரு. ஸோ அது கரெக்டாக யூஸ் ஆச்சு. இட்டாச்சுக்கு இது கொஞ்சம் இதுதான் கற்றுக்கிட்டானா இவன் ஏந்திருந்து அப்படின்ற மாதிரி இருக்கும் அவனுக்கு. பட் இவனுக்கு மட்டும்தான் கெஞ்சிஸ் மாட்டியிருக்கானா இல்லை மிச்ச பேரும் மாட்டினாங்களா என்னன்றது தெரியல. இப்போ வெளியே வந்தது என்னன்றது தான் தெரியும். ஆனால் இவன் மட்டும் தான் கை பார்த்தான். அதுவும் இல்லாமல் அவர் எப்பவுமே ஜென்ஜிட்ஸில் வந்து சிலுவை மாதிரி ஒன்று அப்படி கிளாக் பண்ணி வச்சுருவார். பட் நரோட்டோ அப்படி பண்ணவே இல்லை. மேபி அவங்க கூட போயிட்டு சண்டை போடலாம், ஏதாவது பண்ணலான்ட்டு ஃப்ரீயாக விட்டாருன்னு நினைக்கிறேன். ஓகே, இதோ நம்ம வீடியோ முடிச்சப்போ மறக்காமல் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.